எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. மக்கள் விரும்பும் ஆட்சியை நிறுவிய பேரறிஞர் அண்ணா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான வரலாற்றை மீண்டும் தமிழ்நாட்டின் அரசியலுக்குள் பேசுபொருளாக்கி அந்த இடத்திற்கான 2026 வருகையையும் அறிவித்துள்ளார் வெற்றி தலைவர் விஜய். தாய் தமிழை காக்கவும் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கவும் வறுமை உள்ளிட்ட ஆட்சியை கொடுக்க அண்ணாதான் வர வேண்டுமென்று மக்கள் கூட்டம் காத்திருந்து தந்த வெற்றிதான் 1967 தேர்தல். தந்தை பெரியாரின் கருத்துகளும் அண்ணா தொடங்கிய கழகத்தின் கொடியையும் கோடிக்கணக்கான மக்களின் இல்லங்களில் விரைவாய் சேர்ந்ததென்றால் எம்ஜிஆர் என்னும் மனிதருக்கு முக்கிய இடம் உண்டு. இடி இறங்கியது போல் அண்ணா மறைந்தார். அடுத்து வரும் அதிகார பதவிக்கு போட்டி என்று வந்தபோது வசனகர்த்தா கருணாநிதியை ஆதரித்து முதல்வராக்கினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஆட்சியை தொடர்ந்த கருணாநிதி நல்லாட்சி தருவார் என்றால் மக்களை சுரண்டும் ஊழல் கூடாரமாய் திமுகவை மாற்றியிருக்கிறார். அண்ணாவின் இதயக்கனியா மக்கள் மனம் வென்ற எம்ஜிஆர் திமுகவின் ஊழலை மக்களிடம் கொண்டு சென்றார். மக்கள் எம்ஜிஆரின் பக்கம் நின்றார்கள். மகத்தான இடைத்தேர்தல் வெற்றியை முன்னோட்டமாக கொண்டு 1977 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதினார். வாழும் காலம் வரை அன்பும் கருணையும் வாரி வழங்கிய வள்ளல் குணமும் அவரையே முதலமைச்சராக வைத்திருந்தது. பல ஆண்டுகள் வனவாசம் ஏற்றிருந்த கருணாநிதி எம்ஜிஆர் இல்லாத இடத்தில்தான் முதல்வர் ஆனார். மீண்டும் ஊழலுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாம் சேர்த்தார். இப்போதும் அவரின் வழியில்தான் ஊழல் குடும்ப ஆட்சி ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. அன்று ஊழல் அரசை ஒழித்து கட்ட எண்ணிய எம்ஜிஆருக்கு மக்கள் தந்த எழுச்சி இன்று அதே பாதையில் அரசியலில் கால் பதித்திருக்கும் மக்கள் முதல்வர் விஜய் பக்கம் நிற்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அண்ணா கொள்கைகளை மதவாதத்திடம் அடகு வைத்து மண்டியிட்டு விட்ட நிலையில் மீதமிருக்கும் உண்மை தொண்டர்களின் தேர்வாகவும் மதவாத பாஜக கபடநாடக ஊழல் திமுகவையும் எதிர்க்கும் தற்கால எம்ஜிஆராகவும் தலைவர் விஜய் வருகிறார்.